இந்த எச்சப்பைய மீடியாக்களை சந்திச்சு பொதுக்கூட்டங்கள்ல பொது மேடைகள்ல பேசக்கூடிய விடயங்களை கேட்கக்கூடிய பொதுமக்கள் சீமான் சரியாதாப்பா பேசுறாரு, முத்து முத்தா பேசுறாரு அப்படின்னு கன்வின்ஸ் ஆகக்கூடிய ஆபத்து இருக்கு. எனவே இவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழர் விரோத அரசியல் என்ன அப்படிங்கிறத டீகோட் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இவனை டீகோட் பண்ணியே ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நாம் பேசியிருக்கோம். இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சி தான். பேசிட்டு இருக்கும் போதே பாயிண்டான நேற்றைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்லங்க போற போக்குல மிகப்பெரிய மக்கள் விரோத கருத்தை தெளிச்சுட்டு போயிருக்கான். அது என்னங்கிறான், இந்திய திணிச்சதே காங்கிரஸ் தான், ஆனா மாநில சுயாட்சி பேசிட்டு அந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சுது அப்படிங்கறதையும் உளறி இருக்கான். இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி? இங்க எதுக்கு வந்த? உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ, இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ? நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்னா நீங்க பதில் சொல்லணும். இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். ரிப்பீட், காங்கிரஸ். என்னால முடியலமா. காங்கிரஸ். அதை எதிர்த்து போராடினது யாரு? இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான். இன்னொரு வாட்டி தமிழன் மட்டும்தான். ரிப்பீட், தமிழன் மட்டும்தான். இந்த இத்தனை மாநிலங்கள்ல ஒருத்தன் தான் போராடினா. கூடுதலாக இந்த இந்திய நிலப்பரப்புலயே தமிழ ஒருத்தன் தான் இந்தியத்துக்கு எதிராக போராடனா, ஏன்னா ஒரு தூய இனம் அப்படிங்கறதையும் பேசியிருக்கா. ரெண்டையும் நம்ம டீகோட் பண்ணுவோம். அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸ்ங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான். ஆச்சரியமா இல்ல? அப்ப போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானோ அவனோட கூட்டணி வச்சது யாரு? அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக, வெற்றிக்காக, பதவிக்காக. அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக, வெற்றிக்காக, பதவிக்காக. அப்படி மிதி தர்த்திரம் முடிச்ச இந்த கட்சிகள் தான். இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு? இந்த கட்சி தான், காங்கிரஸ் தான். இதுவே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும், குடும்பத்துல குழப்பத்தை விடாது. முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்திய திணிச்சது காங்கிரஸ் தான் அப்படின்னு இவன் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. ஏன்னா அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக 38 பெரியார் மிகப்பெரிய கிளர்ச்சி செய்தார். 67 திமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. ஆக அந்த காங்கிரஸை எதிர்த்து இந்தியை இந்த மண்ணில் நுழைவிடாம தடுத்ததே நாங்க தான். ஆக அந்த இந்தி திணிப்பை எதிர்த்ததே திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத மறந்து கூட பதிவு பண்ணாம இந்திய காங்கிரஸ் திணிச்சதுங்க, அந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணி வச்சுதுங்க அப்படின்னு இதை மட்டும் சொல்றான். குருவே சிசியா, குருவே சிசியா, கோயிந்தா பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். சார் சீமான் சொல்றாரோ இல்லையோ, இந்திய நீங்களே எதிர்த்ததா இருக்கட்டும், அப்பேற்பட்ட இந்திய திணித்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாமாங்க சார் அப்படின்னு மேலோட்டமாக சிலர் நினைக்கலாம். அதுவும் சீமானுடைய வார்த்தைகளே சொல்ற மாதிரி இருந்தா மாநில சுயேட்சி எல்லாம் பேசிட்டு தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிறது இருப்பதிலேயே ஒரு மொக்கையான வாதம். ஏன்னா இந்த அரசியலுடைய முழக்கமே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான். இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி? தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. நீங்க பெரியாரானவர் தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையில நின்னாருங்க. கடைசி வரைக்குமே, தான் சாகும் தருவாய் வரையுமே தமிழ்நாடு தமிழருக்கு என்கிறதா பெரியாரினுடைய முழக்கமாக இருந்துச்சு. ஆனா திமுகவானது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து தனி கட்சி துவங்கிய பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை திராவிட நாடு கேட்டாங்க. பின்னர் பிரிவினை தடுப்பு சட்டம் வந்த உடனே, அதாவது யார் யாரெல்லாம் தனிநாடு கேட்கிறாங்களோ அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிற விதி வந்த உடனே திமுகவானது அந்த விதியை தளர்த்தி கொண்டு நாங்க தனிநாடு கேட்கல, அதற்கு மாறாக மாநிலத்துக்கு இத்தனை அதிகாரம் வேணுங்கிற மாநில சுயாட்சியை முன்வைக்கிறோம். ஆக அதன் அடிப்படையில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் திமுகவினுடைய முழக்கமே. அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? சார் மாநிலத்தில் சுயாட்சி சரி, அது என்ன மத்தியில் கூட்டாட்சி? அதான் மத்திய நமக்கு எதிரானவங்களாச்ச, அவங்களோட எதிர்க்கு சார் கூட்டாட்சி அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். ஆக அவங்களோட கூட்டாட்சி கூடாதுன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தனிநாடு கேட்பதுதான். ஆக அதன் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுகவானது தனிநாடு கேட்க முடியாது. தனிநாடு கேட்காம இந்த இந்திய துணைக்கண்டத்தோடு இணைந்து வாழணும்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. மாநில ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு, ஒன்றிய ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆக ஒன்றிய ஆட்சியிலும் நாங்க பங்கெடுப்போம் அப்படிங்கறதா அடிப்படை செட்டப்பே.
உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஆக நம்மளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய பெரும்பான்மை உரிமையானது ஒன்றியத்தில் இருக்கும்போது அந்த ஒன்றியத்துக்குள்ள நாம் பங்காற்றாம தனிச்சு நின்னா நாம் தனிமைப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மத்தியில் கூட்டாட்சிங்கிற முழக்கமே வந்துச்சு. யாரும் பார்க்கல. எல்லா கட்சிகளுமே ஒன்றிய கூட்டாட்சியில் இடம்பெறணும் அப்படிங்கிற அரசியலை செய்யத்தான் செய்வாங்க. யார் ஒன்றிய கூட்டாட்சி பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னா மாநில தேர்தலையே ஜெயிக்க வக்கில்லாத, மாநில தேர்தலை விடுங்க கவுன்சிலர் தேர்தலை கூட ஜெயிக்க வக்கில்லாத டம்மி பீஸுகள் தான். டம்மி பீஸுகளுக்கு மாநில சுயாட்சியை பத்தியும் கவலை கிடையாது, மத்திய கூட்டாட்சியை பத்தியும் அவனுக்கு கவலை கிடையாது. அதன் அடிப்படையில் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவன் இந்த எச்சப்பையன் தான். என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். நீங்க தமிழன் பிரசன்னா கூட பல இடங்கள்ல பதிவு பண்ணுவார். நீங்க வெறுங்கரண்டி இருக்கிறவன் எப்படி வேணா ஆட்டலாம், கரண்டியில எண்ணெய் இருக்கிறவன் பார்த்து நிதானமா தான் ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் தேர்தல் அரசியல்ல எந்த இலக்கும் அற்ற, தேர்தலில் ஜெயிப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் அற்ற, வெறுமனே வாய வாடகை கூட்டு இருக்கக்கூடியவனுங்க என்ன வேணா கதை பேசலாம். வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையிலிருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் வேறு முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, விஷயத்துக்கு வருவோம். சரிப்பா, காங்கிரஸ் இந்திய திணிச்சது. காங்கிரஸ் மட்டுமல்ல, தேசிய கட்சிகள் எது ஆண்டாலும் அது இந்தியை திணிக்கக்கூடிய கொள்கையை கொண்ட கட்சிகளாகத்தான் இருக்கும். ஆக அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதாவை விட காங்கிரஸ் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. அந்த காங்கிரஸோடு இணைந்து நாம் ஒன்றியத்தில் யார் வரணும்னு முடிவு செய்வோம் அப்படிங்கிற அரசியலை செய்யத்தான் செய்வாங்க. இப்ப அண்ணன் திருமா அவர்கள் இருக்காருங்க. அண்ணன் திருமா அவர்களுக்கு தெரியாதா காங்கிரஸ் தான் ஒரு காலத்துல இந்திய திணிச்சதுன்னு? அவரையே இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். நமக்கு இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் தான், பாஜகவா காங்கிரஸா அப்படிங்கறதா ஒற்றை ஆப்ஷன். ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆப்ஷன்ல எந்த ஆட்சி வந்தா நமக்கு கம்மி பாதிப்பு அப்படின்னு தான் தேர்ந்தெடுக்க முடியுமே ஒழிய 2 கட்சிக்கு மேல எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க, நான் சம்மந்தமே எல்லாம் போய் நின்னுக்கிறேங்க அப்படிங்கிறது தமிழர்களுடைய உரிமையை அடகு வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய எச்ச பயனுக்கு செய்யக்கூடிய வேலை. அதுவும் பாருங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்குங்க. ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயிச்சா அது பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பற்றாளனுடைய கவலை. பெரியமன் சார், நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்பாடுபட்டாச்சு திமுக கூட்டணி வரக்கூடிய தேர்தல்ல ஜெயிச்சே ஆகணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தமானது தமிழர்களுக்கு இருக்கும்போது இந்த எச்ச பையன் இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துகிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி? பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசாம, அதிமுக எதிர்ப்பு அரசியல் பேசாம, ஒரு காலத்துல காங்கிரஸ் இந்திய திணிச்சுதான் அந்த காங்கிரஸோடு இப்ப திமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு இந்த கூட்டணிக்கு எதிராக இப்படியான பரப்புரையை முன்னெடுத்திருக்கான்னா இந்த எச்ச பையனுடைய நோக்கம் என்ன, இந்த எச்ச பையன் யாருக்கு வேலை செய்யறான் அப்படிங்கறத நம்மால் எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ஆயா கிட்ட எங்க வந்துட்டேன் சார். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து இந்த எச்ச பையன் என்னங்கிறான்? இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். அதை எதிர்த்து போராடினது யாரு? இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை மாநிலங்கள்ல ஒருத்தன் தான் போராடினான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான். இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான். இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழர்கள் தான் இந்திய எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த தமிழர்கள் தான் தூய ரேசு அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டி இருக்கான். தமிழர்கள் தூய இனம் அப்படிங்கிறது உருட்டு கிடையாது. ஆனா அந்த இந்திய எதிர்ப்பை தமிழர்கள் செய்ததற்கான காரணம் என்பது தமிழர்கள் தூய ரேசு அப்படிங்கிற அந்த காரணத்தால் மட்டும் கிடையாது. மாறாக அந்த தமிழர்களை திராவிட இயக்கம் வழிநடத்தியது. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும் அப்படி ஒண்ணு போடு.
தமிழர்களுக்கு இயற்கையாகவே மொழியை காக்கக்கூடிய உணர்வு இருந்திருக்கும்னா இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தமிழ் சொற்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட சொற்கள் சமஸ்கிருதமயப்பட்ட சொற்கள். நமக்கு வைக்கப்படக்கூடிய பெயர்கள் அத்தனையுமே சமஸ்கிருத தழுவல் பெயர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள்ல பெரும்பான்மையானவை சமஸ்கிருத பெயர்கள் தான். அப்படின்னா ஆரிய பாப்பா தமிழ் மொழியை சமஸ்கிருதத்தோடு கலக்க விட்ட போதும் இந்த மண்ணில் தமிழர்கள் இருந்தாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விட அந்த நூற்றாண்டு தமிழர்கள் இன்னும் வீரமிக்கவர்களாக இன்னும் விவேகமானவர்களாக இருந்திருப்பாங்கல்ல. அவர்கள் ஏன் சமஸ்கிருத திணிப்பை எதிர்க்கல? லாஜிக்கான கேள்விதாங்க. தமிழர்கள் இந்தியை எதிர்த்திருக்காங்க, அது தமிழர்களுடைய தூய ரேசின் வெளிப்பாடுனா தமிழர்கள் ஏன் சமஸ்கிருத திணிப்பின் போது மௌனமாக இருந்தாங்க? ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழினத்திற்கு தலைவர்களாக இருந்த மன்னர்கள் பார்ப்பன அடிமைகளாக சமஸ்கிருத அடிமைகளாக இருந்த காரணத்தால், அந்த மன்னர்களே தமிழ் மொழிக்கு எதிராக இருந்த காரணத்தால் தமிழர்களால் அன்றைய காலகட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா திராவிட இயக்கத்தினுடைய தோற்றத்திற்கு பிறகு தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் மக்களினுடைய உரிமையை காக்க வேண்டும்ங்கிற அரசியலை திராவிட இயக்கம் கையில் எடுத்த பிறகு இந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய சமரை திராவிட இயக்கமானது தமிழர்களை ஒன்று திரட்டி தமிழர்களை அரசியல் படுத்தி தமிழர்களுக்கு மொழி உணர்வை ஊட்டி இது அத்தனையும் செய்தது திராவிட இயக்கம். நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், நீதி கட்சி வரலங்க, திராவிட இயக்கம் வரல, பெரியார் வரல, அண்ணா வரல. அதற்கு மாற்றாக காங்கிரஸை சார்ந்த காமராசர் தான் இங்க இருந்திருக்காரு, காங்கிரஸை சார்ந்த கக்கன் தான் இங்க இருந்திருக்காரு, முத்துராமலிங்க தேவர் தான் இருந்திருக்காரு. இந்த பக்கம் இந்தியை ஆதரிக்கக்கூடிய, சமஸ்கிருதத்தை ஆதரிக்கக்கூடிய, ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய மாப்போசி தான் இருந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போது இந்த மண்ணில் இந்தி திணிக்கப்பட்டிருந்தால் அதை சிவப்பு கம்பளமிட்டு இந்த தலைவர்கள் வரவேற்றிருப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய கொள்கை என்பது இந்தி எதிர்ப்போ சமஸ்கிருத எதிர்ப்போ கிடையாது. மாறாக ஒருங்கிணைந்த இந்தியாவை, இந்துங்கிற அடையாளத்தை, இந்தியாங்கிற அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இவங்க இருந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன வித்தியாசம்னா, இங்கே இந்தியானது திணிக்கப்பட்ட போது இங்கே இந்த மண்ணில் அதை எதிர்க்கக்கூடிய சித்தாந்த பின்னணி கொண்ட திராவிட இயக்கம் இந்த மண்ணை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. போலாமா? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது. நீங்க உதாரணத்திற்குங்க, ஈழத்தில் கூட தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு வீரம் வந்துச்சு, தமிழர்களுக்கு ரோஷம் வந்துச்சு அப்படிங்கிறத பிரபாகரன் அவர்களை பாராட்டுவதற்காக சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்த வந்து, ஏங்க தமிழர்கள் போராட்ட களத்தில் நின்னாங்க, தமிழர்கள் துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டாங்க, தமிழர்கள் கழுத்துல குப்பி அணிஞ்சாங்க, தமிழர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தாங்க, இந்த கிரெடிட்லாம் தமிழர்களுக்கு தான் சாருங்க, புலிகளுக்கோ பிரபாகரனுக்கோ சாராதுங்கன்னு அங்க ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்குமோ அதே போலதான் தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளாக நடந்திருக்கக்கூடிய தமிழின எழுச்சிக்கு திராவிட இயக்கம் காரணம் கிடையாது, பெரியார் காரணம் கிடையாது, அண்ணாவுக்கு அதுல பங்கு கிடையாதுன்னு மடைமாற்றி பேசுவது என்பது பச்சையான இனம் துரோக வேலை. வகையா மாட்டிக்கிட்டதே, ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இவர்கள் வந்த நாள் இது நடக்கல, இயற்கையா நடந்துச்சு. அப்படின்னா நான் முன்கூட்டி கேட்ட கேள்விய மறுபடியும் கேட்கிறோம். அப்படி தமிழர்கள் தன்னெழுச்சியாகத்தான் தமிழ் மொழியை காத்தார்கள்னா சமஸ்கிருதம் இங்கே கலக்கப்பட்ட போது ஏன் தமிழர்கள் போராடல? அவன் கேரக்டர்ல கரெக்டா இருக்காம்பா. ஏன் கிளர்ச்சி செய்யல? ஏன் அதை தடுத்து நிறுத்தல? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். அதற்காக தமிழர்களை குறைச்சு நான் சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. தமிழர்களோ எந்த இனமோ இனம் இனமாகத்தான் இருக்கும். அந்த இனத்தை வழிநடத்த சித்தாந்த பின்னணி கொண்ட தலைவர்களோ இயக்கமோ அந்த இனத்திற்கு கிடைத்தார்களா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த இனம் என்னவாக நின்றுச்சு அப்படிங்கிறத வரலாறானது பேசுகிறது.